ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ரொம்ப வருஷமா அந்த பாடலை நம்ம பாடாமல் இருந்திருக்கிறோம். அருமையான பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்க ஐயா, பதில் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அந்த பாடல். இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை. பாடுங்க எல்லாரும் பாடுங்க. தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்துக்கு பணிந்து தொழுதிட. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்லை, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கு. பாடுங்க எல்லாரும். உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்லை, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்லை. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுவதும் பாதம் தொழுது மகிழுவே. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுவதும் பாதம் தொழுது மகிழுவே. வாருங்கப்பா, தரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா, நீங்க இல்ல ஆராதனை. பாடுங்க எல்லாரும். வாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். சொல்லுங்க எல்லாரும். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவே. நான் உமது அடியே நீர் ஆசீர்வதித்திடும், உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. நான் உமது அடியே நீர் ஆசீர்வதித்திடும்,
உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி மகிழ்ந்து பாடுவே. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்லாராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்க. பாடுங்க எல்லாரும். தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. சொல்லுவோம். தாவீதை போல் நடனமாடி உம்மை போற்றுவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்த நாமத்துக்கு பணிந்து. வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா எங்க ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து. வாருங்கப்பா, தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. கடைசி எல்லாரும். அப்பா இயேசு நீங்க சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருமையா, வாருங்கப்பா, வரம் தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கய்யா. வாருமையா, வரம் தாருமையா, கேளுமையா, ஜெபம் கேளுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இனிமேலும் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அமைதியா அசதியா இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் நல்லா பாடும் பொழுது, பலனுள்ளும் பொழுது நல்லா பாடி கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபைகளை எண்ணி பாருங்க. அப்பா நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. நீங்க வந்தாலே போதும், என் வாழ்க்கையில சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய தேவப்பிள்ளையுடைய வீடுகளிலே ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், ஒரு தேவ பிள்ளையோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் எப்பொழுதுமே சந்தோஷம்தான், எப்பொழுதுமே இங்க மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆமென். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆமாம், இங்கே வந்து உட்காந்துட்டு நல்ல சந்தோஷத்தோடு பாடணும், ஆண்டவருக்காக ஆராதிக்கணும், ஜனங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக இல்லை. நாம் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நமக்கு எல்லா சூழலும் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருந்திருக்கிறார். ஆமென். எந்த சூழலும் நம்மை கைவிடலை. ஆனால் மனிதர்கள் எல்லா நேரங்களிலும் நம்மை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் கடைசி வரையில் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஆகவே கிருபை இதே, தேவ கிருபை இதே தாங்கி நம்மை நடத்துறது ஆண்டோடைய கிருபை. இந்த பாடலை பாடி தொடர்ந்து தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடாமல் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே
நாம் ஆனந்திப்போம். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை. நல்ல கைகள் தட்டி எல்லாரும் தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பரமே களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பரமே களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபை இதே தேவ கிருபை. நல்ல கையில் தட்டுங்க எல்லாரும். பிள்ளைங்க எல்லாரும் கையில் தட்டி பாடணும். நல்ல கையை தட்டி பாடு. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமா. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே. கர்த்தனரே கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தரம்மை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்து நிறுத்தினார். பாடுங்க எல்லாரும். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் நல்ல கையில் தட்டி எல்லாரும். நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை நல்ல ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக சும்மா கையை தட்டக்கூடாது. பாடல் வரிய உணர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்தி எல்லாரும்
காத்து கொள்வோம். கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே, வாரும் என்பே. ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே. சீயோனே நீ பாருனக்கா, நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவா. சீயோனே நீ பாருனக்கா, நாயகன் இயேசு தாம் கிருபையிதே கிருபை. நல்ல கையில் தட்டி எல்லாரும் தாங்கி நடத்துறது ஆண்டுடைய கிருபை. கிருபையிலே நம்மை தாங்கி தாங்கி நடத்தியதே. ஹல்லேலூயா. இயேசுவிலே பொன்னேசரிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்தே ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவத்தி ஆரெந்தன். பாடுங்க பாடுங்க. வியாதிப்பட்ட வேளையில சரீரத்துல பலவீனங்கள், வார்த்தையினால் அவத்தி வியாதி என்கிற எல்லா இருளை கர்த்தர் மாற்றினாரே. இயேசுவல்லா சாந்திடவோ ஈகமதில் வேற மக்காருமில்லை. இயேசுவல்லா ஈகமதில் வேற மக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபை. எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கிருபையா இருந்தா. இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்தே கிருபை பொருந்திட அருள் என்னில் கிருபை மேல் கிருபை அடைய செய்தி. சொல்லுங்க எல்லாரும். அருள் என்னில் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்தி. கிறிஸ்துவே கிறிஸ்துவே உம்மில் கிருபை. கிறிஸ்துவே கிறிஸ்துவே உந்தன் சாயலாய் கிருபை நிறைவா. எல்லாரும் சேர்ந்து நான் இருப்பது நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அளித்திடுமே புது கிருபைகளை. ஆமே. அளித்திடுமே புது கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் அளித்திடுமே புது. சொல்வோமா? அற்புதமே நீ நடத்திடும் புது கிருபைகளை. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் நாம் எழுதன்று கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகள் பெரியதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரு கடங்களில் எல்லாரும் எழுதன்று தேவ சமூகத்தில். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது தேவ கிருபை தான். ஆமா, எத்தனையோ பேர் நாட்கள் இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபையாக நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கார் என்று சொன்னால்
நாம் இன்னும் பரிசுத்தம் அடைந்து தேவ சமூகத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் கத்த நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். தேவாவியான மத்தியில் கடந்து வர தேவன் வல்லவர் இருக்கிறார். இந்த நாளில் ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கத்த செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பாருங்க. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து, ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கம், கிருபை, தயவு பெரியது, எத்தனை மகிமையானது. எல்லாரும் வாயில திறந்து தேவ சமூகத்தில் நன்றி உள்ளத்தோடு எல்லாரும் வாயில திறந்து நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லப்பட்டது போல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை துதிங்க. என் சத்தம் தான் அதிகமாக கேட்குது, உங்க சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சகோதரர்களே, வாயில திறந்து துதிங்களேன். மௌனமா இருக்காதீங்க, நல்ல வாயில திறந்து ஜெபிங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில கத்த செய்யணும்னா ஜெபிங்க. சகோதரிகள் எல்லாரும் மேல் வீட்டறையில ஆராதித்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாயில திறந்து, நல்ல வாயில திறந்து மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை இறங்கினது போல அந்த மேல இருக்கிற ஆராதனையில ஜெபித்து கொண்டு ஆராய்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கத்த நிச்சயமாக மகிமையானதை கத்த இந்த நாளில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுவரையிலும் கத்த நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை வழிநடத்த வந்த வழிகளை நினைத்து பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. 17ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது: அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. நீர் அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. உங்களை என்னை கர்த்தர் கைவிடவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நம்மை கைவிடாத தேவன் அவர் கைவிடாத தேவனாய் இருந்து நம்மை நடத்தினாரே. ஒரு குறையில்லாமல் நம்மை நடத்தின ஆண்டவர். கவனித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுறை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். கர்த்தர் அவர்களை கைவிடாமல் வனாந்திரத்திலும் சரி கானானிலும் எப்படி கர்த்தர் இருந்தவரை வழிநடத்தி பத்திரமாய் வழிநடத்தி சென்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பாருங்க, பல முறை தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்த பொழுதிலும் கர்த்தர் இம்மட்டுமாக நம்மை கைவிடாமல் நடத்திருக்கிறார். காரணம் ஆண்டுடைய கிருபை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. வலி விலகி போன போதும் நம்முடைய தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. தேவனுடைய இரக்கம், அவனுடைய உருக்கம், நீடிய சாந்த மிகுந்த கிருபையுள்ளவரமாய் இருந்து அவர்களை கைவிடாமல் இருந்து 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை கைவிடாமல் இருந்து. உங்களை என்னையும் கர்த்தர் கைவிட்டாரா? யோசித்து பாருங்க. நம்மை கைவிடவே இல்லை. அதே கிருபைதான் இன்றைக்கு நம்மையும் தாங்கி நிற்கிறது. நம்முடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் பாராமல் அவருடைய மாறாத இரக்கத்தினால நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன், அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு ஆராதிப்போமா? நல்ல வாயில திறந்த அந்நிய பாஷையில பேசி, இதுவரை நடத்தின ஆண்டவரே, எங்களை தாங்கி நிறுத்தினது உம்முடைய கிருபை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. 19ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. வனாந்திரமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் கர்த்தர் அந்த ஜனங்களையும் கைவிடல, நம்மையும் கர்த்தர் கைவிடல. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை கைவிட்டு விலகவே இல்லை. அவர்களை விட்டு விலகி போகவே இல்லை. வனாந்திரத்தில் ஆண்டவர்களை வழிநடத்தின ஆண்டவர் இருளான சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு வெளிச்சமா இருந்தாரே. இருளான பாதைகளை கர்த்தரே நமக்கு வனாந்திரத்தில் வெளிச்சமா இருந்தாரே. 40 வருடம் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாமல் ஆகாரமும் கர்த்தர் கொடுத்தார், தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். 21ஆம் வசனம், இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. யோசித்து பாருங்க,
உங்க ஆண்டவர் உங்களை அழைத்த நாள்ல இருந்து, உங்களை தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்திருக்கிறாரு. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, எந்த பலவீனங்கள் அப்படி அணுகல. குறையில்லாமல் நடத்தின ஆண்டவர் பஞ்ச காலங்களிலும் பொருளாதார நெருக்கடிகளிலும் கர்த்தரை போஷித்து நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் போஷித்து நடத்திருக்கார் என்பதை எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்திரத்துக் கொள்ளும்படி நீர் அவர்களுக்கு பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தில் அவர்களை அழைத்து வந்தீரே. செஞ்சார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ காரியங்களை கத்த செய்திருக்கிறா, எத்தனையோ காரியத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிய பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் முடிவுவரை நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கடைசி வசனமும் ஆகிலும் மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்கள் நிர்மூலமாகாமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தே நீ கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே எங்களை நிர்மூலமாகாமலும் எங்களை கைவிடாமலும் இருந்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கம் பெரியது. அந்த கிருபை இரக்கம் உள்ள தேவனை நன்றி உள்ளதோடு எல்லாரும் நல்ல ஆவியில உணரப்பட்டவர்களாக சும்மாலாம் கையை தட்டக்கூடாது. ஆண்டவர் இந்த வருஷத்துல துவக்க நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் இந்த மாதம் முழுவதும் எப்படி நடத்தினார் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு நேரங்கள்ல வழி தவறி போன போதிலும் கர்த்தரை கைவிடல. கரம் பிடித்து நம்மை நடத்தின ஆண்டவர். ஊழியக்காரன மோசையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடந்தார்கள். சில நேரம் முறுமுறுத்தார்கள், சில நேரம் மோசைக்கு விரோதமா பேசினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவளோடு கூட இருந்தவளை கைவிடாமல் நடத்தினா. இன்றைக்கு யோசித்து பண்ண முடியும் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை. ஹல்லேலூயா. கிருபையிதே தேவ கிருபையிதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே. நல்ல பாடி நல்ல ஆராதனை பண்ணுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கர்த்தர் வழி நடத்தி வந்த. ஆமே. இயேசுவிலே பொன்னேசரி ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லா சாந்திடவோ ஈகமதில் வேற மக்காரும் இல்லை. இந்த உலகத்துல இயேசுவல்லா, இயேசுவையே சார்ந்திருங்க. ஆமென். காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. ஆங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரி நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை விசுவாசத்தை நிலைத்திடுவோம். சொல்லுங்க, விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆமென்.
காத்துக் கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே. உணர்ந்து பாடுங்க எல்லாரும், நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு உண்மையா ஆராதனை பண்ணணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஓ ஹalleluya. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நான் இருப்பது உந்தன் சொல்லுங்க எல்லாரும். நீர் மூலமாகாததும் கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை. நீர் மூலமாகாததும் கிருபையே. அற்புதமே அற்புதமே நீ நடத்திடும் பாதை அழித்திடுமே. சொல்லுங்க. அற்புதமே நீ நடத்திடும் பாதை அழித்திடுமே. புது கிருபை. ஆமே. அற்புதமே அழித்திடுமே. புது கிருபை பொருந்திட அருள் என்னை பொழியும். கிருபை மேல் கிருபை அடைய செய்தி. கிருபை பொருந்திட கிறிஸ்துவே கிறிஸ்துவே உந்தன் சாயலாய் நீங்கள் நான் ஆண்டுடைய சாயலாய் ஊற்றிடுமே. சொல்லுங்க. கிறிஸ்துவே ஊற்றிடுமே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை. நின் மூலமாகாததும் கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை. நின் மூலமாகாததும் கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அற்புதமே நீ நடத்துகிற பாதைகள் அற்புதமானவை, அதிசயமானவைகள் ஆண்டவரே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை. ஹalleluya. நீ நடத்திடும் பாதை புது கிருபைகளை. சொல்லுங்க. அற்புதமே தீடுமே புது கிருபைகளை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. எவ்வளவு அற்புதமா நேர்த்தியா நம்ம நடத்தினா, எவ்வளவு அற்புதமா நடத்தினார். ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொண்டு நம்மை நடத்தினாரு. வார்த்தை கொண்டு நம்மை போஷித்தாரு. வார்த்தையினால் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மோடு கூட கர்த்தர் பேசினாரு. பலவீன நேரங்களுடைய கிருபை நம்மை தாங்கினது. ஒரு தாய் தேற்றது போல எல்லா சூழ்நிலையும் தேற்றப்பட்டோமே. மனிதர்களால் அநேக நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு துணையா இருந்து நம்மை நடத்தினாரு. பல இடங்களில் வெட்கப்பட்டு தலை குனிந்த வேளையில இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் வைத்த கிருபைகளுக்காக நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையை நீ துதித்தாச்சா உனக்கு விடுதலை. விசுவாசியை நீ துதித்தாதான் உனக்கு விடுதலை. நீ உண்மையா ஆராய்ச்சாதான் கர்த்தர் உனக்கு எதையும் செய்ய முடியும். சும்மா வந்து நின்று போக கூடாது. பயபக்தியோடு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. எல்லாரும் உண்மையா கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. கண்ணீரோடு கேளுங்க. கண்ணீரோடு கேளுங்க. ஜெபத்துல ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து தேவ சமூகத்துல உண்மையா ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்து கொண்டே தான் இருக்கிறார். இன்னும் ஏன் தாமதம் என்று நமக்கு தெரியாது. எல்லாம் தாமதித்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ண வல்லவராக இருக்கிறார். நான் இருப்பது உம்முடைய மாறாத கிருபை. என்றைக்கோ நாம மரித்திருக்க வேண்டியது. எத்தனை ஆபத்துகள், எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை வியாதி, எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டமான சூழ்நிலையில
அந்த பகுதியிலெல்லாம் நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு உறுதுணையாக இருந்தார். கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தினார். கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்தார்ல, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு போதுமான எல்லா விதமான நன்மைகளை கர்த்தர் தந்தார்ல, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைத்தார்ல. தனியார் நிறுவனத்தில், அரசு பணியில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில், படிக்கிற இடத்துல, ஐடி ஃபீல்டில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மன அழுத்தம், எல்லா சூழ்நிலையிலும் அதை தாண்டி வர கர்த்தர் கிருபை செஞ்சாங்களே. எப்படி உங்களால் ஆராதிக்காமல் இருக்க முடியுது? நல்ல வாயில திறந்த தேவ பிள்ளை, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, உங்கள் ஸ்கூலில், உங்கள் லைஃப், உங்கள் காலேஜில் எல்லா நேரங்களிலும் கிருபை உங்களை உயர்த்தி மற்ற ஜனங்கத்துக்கு முன்பதாக, மற்ற பிள்ளைகளுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தர் மட்டுமாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்ல. ஆண்டவருக்கு நன்றி உள்ளா இருந்து கர்த்தரை ஆராதிங்க. நீ கர்த்தரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிற, நீ கர்த்தரை விட்டு விலகி ஓடினா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. தேவனை விட்டு விலகி நீ ஓடுவா என்று சொன்னால், யாரா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவர்கள் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்க்கணும். படிக்க வேண்டிய ஞானத்தை ஆண்டு விட்டு கேளு. உன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை ஆண்டு விட்டு கேளு. நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற இடத்துல படிக்கிறத மாத்திரம் நான் செய்யணும் ஆண்டவரே. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு வரக்கூடாது. பிள்ளைங்க கண்ணை மூடி ஜெபிக்கணும், ஆராதனை வேலையில் ஜெபிக்கணும். இயேசுவும் கூட இருந்தால் தான் ஸ்கூலில் நீ எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆண்டவர். நீ ஆண்டவருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், படிக்கணும், ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும். காலேஜுக்கு போகிற தேவ பிள்ளைங்க முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. உன் ஃபோனை தூக்கி அந்த பக்கம் விசாட்டு. முதலாவது கர்த்தரை நோக்கி பார். காலையில் எழுந்த உடனே வேதத்தை ஏந்து, உன் கையில் வேதத்தை ஏந்தி வாசி, ஜெபம் பண்ணு. ரொம்ப நேரம் ஃபோனில் உட்காந்து கொண்டிருக்காத, இன்ஸ்டாகிராம்லையும் அதுலேயும் உட்காந்து விளையாடி கொண்டிருக்காத. உன் வாழ்க்கை வீணாக போயிடும். நீ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற அந்த வாலிப பிள்ளை, அந்த சிறு பிள்ளை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருப்பான். பெற்றோர்களை கவனமாக இருந்து உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதித்து நடத்துங்க. இப்ப நீங்க நடத்துனீங்கன்னா பின்னாடி நீங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவீங்க, அவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. 2 பேரும் நிம்மதியா இருப்பீங்க, 2 பேரும் சமாதானமா உங்க வாழ்க்கை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரியவர்களே, நீங்களும் அதே தான். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. சும்மா வேலைன்னு ஓடிட்டு இருக்காதீங்க, பிஸ்னஸ்னு ஓடிக்கொண்டிருக்காதீங்க, படிப்புன்னு ஓடிக்கொண்டிருக்காதீங்க. எல்லாம் நல்லா இருந்தால் தாங்க உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். பல விதமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறீங்களா? எப்படி உங்களால் நிம்மதியாக போய் வேலை செய்ய முடியுது? எப்படி சந்தோஷமாக போய் பிஸ்னஸ் பண்ண முடியுது? எப்படி உங்களுடைய காரியங்களை ஜெயமாக செய்ய முடியுது? தேவ சமூகத்தில் செவிங்க. பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு உன் குடும்பத்திலையும் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை முதலாவது நீ ஆண்டு விட்ட பெற்றுக்கொள். பணம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. வேலை நமக்கு முக்கியம்தான். முதலாவது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருங்க. கர்த்தரை தேடுங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான போராட்டங்கள். ஒருத்தரும் சபையில் ஆராதனை ஜெபத்துக்கு வர்றது கிடையாது. உபவாசம் எதுக்கு? உபவாசபத்து நேரத்தில், சனிக்கிழமை உபவாசபத்துனா அந்த நேரத்தில் வந்து உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க. ஆமாம், சம்பாதிக்கிறது அப்புறம் சம்பாதிக்கலாம், பணம் எப்போ வேணால் வரும். உன் பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்ல, உன் ஜீவியம் ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? பரலோகத்துக்கு போக போறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்களோ அப்போதான் நீங்கள் பரலோகம் போக முடியும். கீழானவர்களே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த சீயோன் சபை விசுவாசிகள் நிறைய பேர், பெரியவங்களே அப்படிதான் இருக்கிறீங்க. கர்த்தர் சபைக்கு பேசி கொண்டிருக்கிறார். இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இருள், இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் அந்தகாரம். நீ கர்த்தரை தேடுவார் என்றால் அவர் தம்முடைய வெளிச்சத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். யோசிச்சுப்பார். வாலிப பிள்ளை, ஏன் இன்னும் உனக்கு வேலை கிடைக்கல? ஏன் இன்னும் திருமணம் ஆகல? ஏன் இன்னும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம் படிப்புக்கு ஏற்ற காரியங்களை செய்யல ஆண்டவர்? இன்னும் நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் இன்னும் கடன் மாறல? ஏன் இன்னும் பிரச்சனை? ஏன் இன்னும் சோதனை? இன்னும் நீ கர்த்தரை தேடலை. அதனாலதான் ஆண்டவர் உன்னை கையில பிடிச்சு வச்சிருக்கிறாரு. உன்னை தண்ணி தெளிச்சு விடல ஆண்டவர். எப்படியாகலையும் என்னுடைய மகன், என் மகள் திரும்பி வருவா, எப்படியாகலையும் என்ன அண்டையில் வருவாங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டுடைய கிருபை உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. உன் பணம் இல்லை, உன் படிப்பு அல்ல, உன் வேலை அல்ல, நீ இயேசுவை நம்பியிரு. ஆமாம், பிஸ்னஸ், வேலை, தொழில், படிப்பு எல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான்
பிள்ளைகள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ண ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட்டு போகாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிருபை இருக்கும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு போறதல்ல, சபைக்கு வந்து ஜெபிக்கணும், அதுதான் முக்கியம். வீடுகளில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பண்ணணும். சபை ஆராதனையில் வந்து ஜெப நேரங்களில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு உங்கள் குடும்பத்துக்காக அழு. எங்களுக்காக வேலை சொல்கிறோம், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கத்திட்டு இருக்கோம். உங்கள் தேவ சமூகத்தில் உங்களோட கூட பேசுகிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படணும். இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில் இன்னும் நிறைய பேர் பால் குடிக்கிற குழந்தைகளை போல தான் இருக்கிறோம். இன்னும் அபிஷேகம் பெறலை. பிரதர்ஸு சகோதரிகள் அபிஷேகம் பெறலை. வாலிப தம்பிமார்கள் அபிஷேகம் பெறலை. ஆண்டவர் வருகையில் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. ஆமாம், எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா அப்புறம் பண்ணிருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவிக்குரிய காரியத்தில் முதலாவது முக்கியத்துவம் கொடுங்க. சபை விசுவாசிகள், மூப்பர்கள், ஆசிரியர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அவங்க குடும்பத்தில் எந்த தீங்கும் வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க குடும்பத்தில் கஷ்டம் வராது. உங்க குடும்பத்தில் எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொரு நிமிஷம் நம்மை கிருபை நம்மை தாங்கி நடத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றுமே எனக்கு. முதலாவது தாழ்மையா இருந்தா தான் கிடைக்கும். உம் கிருபை போதுமையா, வேறொன்றுமே எனக்கு வேண்டாமையா. ஒவ்வொரு ஒவ்வொரு காத்ததும் கிருபைதானே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் காத்ததும் கிருபைதானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் நலன் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் கண்களை மூடி மாறாத கிருபைதானே, மாறாத. கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, ஓம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றுமே எனக்கு வேண்டாமையா. ஓம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றுமே எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 கிருபை. முழங்கால் படிடுவோமா? கிருபை 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 கிருபை. மனித தோற்றும் போது உம்மில் மகிழ. சொல்லுங்க எல்லாரும். மனித தோற்றும் போது உம்மில் மகிழ தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் தயவாய் அனைத்தாரா இல்லையா? அதை தாங்கிட தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று. என்னை ஆட்கொண்டுகிற இயேசு என்னை, என் குடும்பத்தை, என் ஜீவியத்தை, என் வாழ்க்கைய ரெண்டு நான் அறிவே. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உண்மையுள். ஓ ஹல்லேலூயா. ஆமே, என்றும் நன்மைகள். கோடி கோடி நன்றி இயேசுவே. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி இயேசுவே. ஓ
இயேசுவே. ஓடி கோடி இயேசுவே. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வாயை திறந்து எல்லாரும் இயேசுவே நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி இயேசுவே. நன்றி பலி, நன்றி. ஓ ஹல்லேலூயா. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம், நேற்றைய மாறும் இன்றே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே. நிம்மதி பிறந்தோம், நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரம். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது எல்லா துயரங்கள், கலக்கங்கள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி உன்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரோடு கூட வந்து நடத்துவார். கோடி கோடி நன்றி இயேசுவே. ஏசப்பான்னு சொல்லுங்க. கோடி கோடி நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி உள்ளவங்க பாடுவாங்க, நன்றி இல்லாதவங்க பாட மாட்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீங்க? கோடி கோடி நன்றி இயேசுவே. கோடி கோடி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க சொல்லுங்க எல்லாரும். கோடி 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 நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி இயேசுவே. நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை குடும்பத்தை நடத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரீரத்தில் நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவைகளை கர்த்தர் சந்தித்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிசினஸ்ல கர்த்தர் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விவசாயம் பண்ற தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஆஃபீஸ் போயிட்டு வர வேற எல்லா நேரங்களிலும் பிரயாணங்களை கர்த்தர் கூட இருந்து அவளை பாதுகாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த தேவன் என்றுமுள்ள சதாக நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த போகிறதுக்காக கரங்களை உயர்த்தி நல்ல வாயிலிருந்து இந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்றது போல ஜீவனுள்ள நாட்களில் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான நாளிலே இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். இந்த மாதம் தொடங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரியந்தம் கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நாங்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். இன்னும் நாங்கள் அதிகமாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவிக்குரிய காரியங்களில் எதெல்லாம் நாங்கள் இன்னும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ அதையெல்லாம் நாங்கள் விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகள் உபதேசத்தை கேட்டு சத்தியத்தின்படி வாழ்ந்து அந்த காரியங்களை நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இன்னும் பரிசுத்தத்திலையும் ஆண்டவரை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. அதற்கு நம்முடைய வார்த்தை, நம்முடைய வசனம் எங்களுக்கு ஞானமாய் எங்களுக்கு எங்களுடைய இருதயங்களில் இருக்கணும். ஆண்டவரை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தையினால் அவரை தேற்றி கொண்டிருக்கிறீர், அவரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வேலை, தொழில், பிஸ்னஸ் பண்ணுற, விவசாயம் பண்ணுற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நீர் ஆசீர்வதித்து நன்மையானால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சரீர சுகத்தை தந்து நீர் காத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியம் செய்யுங்க. இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிய வரையந்தோம்
எங்களை எல்லாரும் நீ மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுயங்களோ எங்களுடைய காரியங்களோ ஒன்று வெளிப்படாதபடி தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவாவியானவர் எங்கள் மத்தியில் நீர் பேசி மகிமையானதை தொடக்க முடிவு வரையிலும் உடைய பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஞாயிறு பள்ளி எழுதுகிற தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய விசேஷத்த கிருபை ஞானங்களை கத்தர் கொடுத்து எல்லா காரியத்தையும் ஞாபகம் வைத்து படித்து எழுத வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துங்க. எல்லா ஒழுங்குமாய் நடைபெற, சமாதானமாய் நடைபெற கத்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.